வணக்கம் நண்பர்களே. என்னோட நல்ல நேரம் சேனல உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2026ஐ முழுமையாக பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு பொற்காலம் ஆரம்பம். சனியின் அருளால் கொட்டும் அதிர்ஷ்டம். வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் நாளான தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டு மாற்றம் தரும் ஆண்டாக அமைய வேண்டும் என்பதே எல்லோருடைய எண்ணமுமாக இருக்கும். அந்த வகையில் தமிழ் புத்தாண்டில் மேசம் ராசியினருக்கு கிடைக்கப் போகும் நன்மைகள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபட வேண்டிய தெய்வம், பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்களையும் அசுப பலன்களையும் ஏற்படுத்தும். ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க உள்ளது. பிறக்கும் பராபவ தமிழ் புத்தாண்டு சனி மற்றும் குருவின் திரிகோண சேர்க்கையுடன் ஏற்பட்டுள்ளது. இந்த கிரக நிலையானது 12 ராசிக்காரர்களுக்கும் பல நல்ல மாற்றங்களையும் சவால்களையும் கொண்டுவர உள்ளது. சில ராசிகளுக்கு யோக பலன்களையும் சில ராசிகளுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். அந்த வகையில் இந்த தமிழ் புத்தாண்டில் ரிஷப ராசியினருக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். ரிஷபம் ராசி பலன். ரிஷப ராசியினருக்கு சனி இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் அற்புதமான இடமான 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பெற்றோரின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் உரிய மருத்துவ ஆலோசனை பெறுவது ஏற்றத்தை கொடுக்கும். ஜூன் மாதத்துக்குள் கடன்களை அடைத்துக் கொள்வது நன்மையை தரும். தொட்டது துலங்கும். எதிரிகளிடம் சுமூக பேச்சுவார்த்தை, சமாதானம் போன்றவை செய்து கொள்வது நல்லது. ஜூன் மாதத்திலிருந்து நிறைய விஷயங்களில் லாபம் ஏற்படும். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். முதலீடுகள் வந்து சேரும். மற்றவர்களுக்கு பண உதவி செய்வீர்கள். பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் உண்டாகும். அரசியலில் வெற்றி பெறும் யோகம் உண்டு. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். திருமண தடை, புத்திர சந்தான தடை நீங்கும். உறவுகள் தொடர்பான விஷயங்களில் ஏற்றம் பெறுவீர்கள். சொந்தக்காரர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. கடல் கடந்து முதலீடு செய்வீர்கள். உங்களை ஏமாற்ற பார்ப்பது என்பதால் கவனம் தேவை. கூட இருப்பவர்களின் தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். புதிய வாகன யோகம். வண்டி சார்ந்த விஷயங்களில் மாற்றம் செய்வீர்கள். புதிய வண்டிகளை வாங்கி மகிழ்வீர்கள். துர்க்கை கவசம் படிப்பது ஏற்றத்தை தரும். பட்டீஸ்வரம் போன்ற பிரசித்தி பெற்ற துர்க்கை கோயில்களுக்குச் செல்வது நன்மை பயக்கும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூரணமாக நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணவரவு. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய யோகம் உண்டாகும். ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும். தொழிலில் மட்டும் சிறு சிறு இடைஞ்சல்கள் வர வாய்ப்புள்ளது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு நன்றாக இருக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். மற்றவர்களை நம்பி ஏமாறாமல் இருப்பது நன்மை பயக்கும். இதுபோன்ற பயனுள்ள தகவல் தெரிந்து கொள்ள நம்ம நல்ல நேரம் சேனல் தொடர்ந்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.